ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பதில் இல்லாததற்கான பதில் என்ன? நம்ம எல்லாருமே நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். வசனம் சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறதான தெய்வமாயிருக்கிறார். வசனம் சொல்கிறது, அவர் பேசுகிற தெய்வம். அப்போ ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆனாலும் நம்மளுடைய விண்ணப்பங்களை நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு சில காரியங்களுக்கு நம்ம பதில் பெறாமல் நம்ம இருப்போம். ரொம்ப நாளாக இருக்கலாம், இல்லை ரொம்ப மாசமாக இருக்கலாம். ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு இனி பதில் இல்லை? இந்த ஒரு காரியத்துக்கு ஏன் இனி என்னால் பதில் பெற்றுக்கொள்ள முடியல? நம்ம அநேக நேரம் நம்ம யோசிக்கிறோம், ஒருவேளை ஆண்டவர் மறந்துருப்பாரோ, இல்லை ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்காம இருக்கிறாரோ, இல்லை ஆண்டவர் என்னை வெறுத்துட்டாரோ, என்னை தள்ளிட்டாரோ, ஏன் இனி எனக்கு பதில் இல்லைன்னு சொல்லி நம்ம அநேக நேரங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம யோசிக்கிறோம். அப்போ பதில் இல்லாததற்கான பதில் என்ன? முதலாவது ஜெபம் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜெபம் அப்படிங்கிறது நமக்கும் ஆண்டவர் நடுவில் இருக்கிறதான ஒரு உறவு, ஒரு கம்யூனிகேஷன். நம்ம ஆண்டவர் கூட பேசுகிறோம், நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் எனக்கு கஷ்டம் மாறணும், என்னோட பலவீனம் மாறணும், என்னோட வியாதி மாறணும், என்னுடைய பொருளாதார நிலைமை ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நமக்காக, நம்மளுடைய தேவைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய சபைக்காக, நம்முடைய தேசங்களுக்காக, இப்படி பல காரியங்களுக்காக பல நம்ம ஜெபிக்கிறது உண்டு. நம்ம ஆண்டவரோட பேசுகிற ஒரு காரியம் என்னது? ஜெபம். அப்போ திரும்ப ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? பதில் கொடுக்குறாரு. அவர் நம்ம இடத்துல ஜெபத்தில் நம்ம கூட பேசுகிறார், இல்லை சில வசனத்தின் மூலமா ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார், நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம், ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுகிறப்போ நமக்கும் ஆண்டவர் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் தான் என்னன்னா இந்த ஜெபம். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற விதத்தை நம்ம 3 விதமாக நம்ம பார்க்க முடியும். முதலாவது, எஸ், ஆண்டவர் நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு அப்படியே சில நேரங்கள் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. அவர் இல்லைன்னு மறுப்பதே இல்லை. ஆமாம், ஓகே, அது கேட்டே இருந்தால் நீ வச்சுக்கோ, அது எப்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு. 2வது விதம், நோ. சில நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம நினச்சிக்கிறோம் ஆண்டவர் எனக்கு ஏன் தரலன்னு. ஆனால் ஆண்டவர் நமக்கு அதை காட்டிலும் பெஸ்ட்டாக வேற ஒன்று வச்சிருக்கனால சில நேரம் ஆண்டவர் நமக்கு வேண்டாம்னு சொல்லிடுவார். 3வது காரியம், ஆண்டவர் என்ன பண்ண சொல்லுவோம்னா, வெயிட், காத்துரு அப்படிம்பார். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம காத்திருக்க சொல்லும்போது எதுக்காக காத்திருக்க சொல்லனா, இனி என்னோட டைம் நீ வரல, என்னோட ஏற்ற வேலை வர வரைக்கும் என்ன பண்ண, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எல்லா நேரத்துலையும் ஆண்டவர் எனக்கு எஸ் சொல்லணும், ஆண்டவர் நான் கேட்குறத எனக்கு அப்படியே செஞ்சு நம்ம எதிர்பார்க்குறோம். அது எல்லா நேரங்களும் நமக்கு நடக்கிறது இல்லை. இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த 2வது விதமான பதிலுக்கும் 3வது விதமான பதிலுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஆண்டவர் நோ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, ஆண்டவரை வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாருன்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறதில்ல, வெயிட் பண்ணுறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆண்டவர் பதில் தராரு, ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். சில நேரங்களில் இந்த 3மே இல்லாமல் எனக்கு ஏன் இன்னும் பதில் வரல, இந்த காரியத்துக்கு ஆண்டவர் என்னோட பேசவே இல்லையே, இந்த ஜெபம் இனி கேட்கப்படலையே, ஏன்னு சொல்லி நம்ம அநேக நேரம் நம்ம யோசிக்கிறோம். அநேக நேரம் நமக்கு பதில் பெறாமையே நம்ம இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுகிற என்னோட ஜெபம் கேட்கப்பட நம்ம யாரும் சந்தோஷமாக இருக்க போகிறது இல்லை. நிச்சயமாக நம்மளுடைய ஜெபம் கேட்கப்பட நம்ம எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், வருத்தத்தோடு தான் இருப்போம். அப்போது பதில் பெற்றுக்கொள்ள முடியாததற்கான பதில்